வணக்கம். இப்ப நம்ம ரிவ்யூ பார்க்க போற திரைப்படம் நமது நவரச நாயகன் கார்த்திக் அவர்களின் நடிப்பில் 1989ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி வெளியான பாண்டி நாட்டு தங்கம் அப்படிங்கிற திரைப்படம். ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். அந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த காலத்துல நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க. அதாவது 80s to 90sல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னா அது இளையராஜா அப்படின்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இளையராஜா அவர்களின் பாடல்களுக்காகவே பல படங்கள் சூப்பர் ஹிட்டா போனுச்சு. அவ்வளவு படங்கள் ஹிட் அடிச்சிச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த படம் ஏன் சூப்பர் ஹிட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி. இளையராஜா அவர்களின் இசைதான் காரணம், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. உங்களுக்கே புரியும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டதுதான், இளையராஜா அவர்கள் ஒரு படத்துக்கு இசையமைக்கிறேன் ஒத்துக்கிட்டாலே அப்படி சேல்ஸ் ஆயிரும். கதைக்கெல்லாம் ரொம்ப மெனக்கட வேண்டியதில்லை. 4 பாட்டு 4 ஃபைட்டு கொஞ்சம் காமெடி இருந்தா போதும், படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிரும். எல்லோருக்குமே தெரியும். இதுதான் 80sல முக்கியமான ஃபார்முலாவா இருந்துச்சு திரைப்படங்கள் ஹிட் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் இந்த பாண்டி நாட்டு தங்கம் அப்படிங்கிறது. கதை அப்படின்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. பெரும்பாலும் நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் இருப்பாங்க, வில்லன் குடைச்சல் கொடுப்பாரு, அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஜெயிப்பார் இல்லையா. அது மாதிரி இதுல கார்த்திக் அவர்கள் காட்டிலாக்கா அதிகாரியா இருப்பாரு. அவரை சந்தன மரம் கடத்துற நமது செந்தாமரை அவர்கள் குடைச்சல் கொடுப்பாரு. செந்தாமரை அவர்கள் 3 முகம் படத்துல நடிச்சிருந்த மாதிரியே தான் இதுலயே நடிச்சிருப்பாரு, வில்லனா நடிச்சிருப்பாரு, நல்லா இருக்கும். அவருக்கு துணையாக பப்ளு பிருத்திவிராஜ் அவர்களும் வில்லனாக நடிச்சிருப்பாரு. கார்த்திக்கு ஜோடியாக நிரோஷா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல ஜெமினி கணேசன் அவர்களுக்கு யார் வேணாலும் ஜோடியா நடிக்கலாம், அப்படி இருக்கும் ஜோடி பொருத்தம். அதே மாதிரி 80sல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமது கார்த்திக் அவர்களை சொல்லலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. இந்த ஹீரோயின் தான் கிடையாது, எந்த ஹீரோயினோட நடிச்சாலும் அவருக்கு ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்கும். இதுலயும் கார்த்திக் நிரோஷா ஜோடி ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த படத்துல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நமது நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ஒரு குத்து டான்ஸ் ஆடி இருப்பாரு. அதாவது குத்து டான்ஸ்னா ஃபோல்க் டான்ஸ். அவர் வேற எந்த படத்துலயும் அப்படி ஆடி நான் பார்த்தது இல்ல. மயிலாடும் பாறையில அப்படின்னு பாட்டு ஆரம்பிக்கும். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த வேட்டைக்காரன் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவரும் நிரோஷாவும் ஒரு அருமையான டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இந்த படம் ஓடுனதே இளையராஜா அவர்களின் இசைக்காகவும் பாடலுக்காகவும் தான். ஏலேலங்கிலியே ஏழுமலை மயிலே அப்படிங்கிற பாட்டு, சிறு கூட்டுல உள்ள குயிலுக்கு சில 100 ஆசை அப்படிங்கிற பாட்டு, உன் மனசுல பாட்டு தான் இருக்குதா அப்படிங்கிற பாடல், இளம் வயசு பொண்ண வசியம் பண்ணும் வளைவிக்காரன் அப்படிங்கிற பாடல், இப்படி பல சூப்பர் ஹிட் பாடல். இந்த பாடல் எல்லாம் எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா கங்கை அமரன் அவர்கள். நமது சங்கிலி முருகன் ஐயா தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. டிபி கஜேந்திரன் ஐயா இயக்கியிருக்காரு. படத்துல காமெடிக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ் சந்திரன் அவர்கள், காந்திமதி அவர்கள், செந்தில் அவர்கள், கோவை சரளா அவர்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. கோவை சரளா அவர்கள் கலக்கியிருப்பாங்க காமெடியில. அதாவது இந்த நாட்டுப்புற வித்தைகளை செஞ்சு காமிப்பாங்க இல்லையா, கம்பி மேல நடக்கிறது, இந்த சைக்கிள் ஓட்டுறது, அந்த மாதிரி மக்கள் குழுல கோவை சரளா அவர்கள் கம்பி மேல நடந்து வித்தை காட்டுறவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அவங்கள எஸ் சந்திரன் கரெக்ட் பண்ணுவாரு. கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த காமெடியெல்லாம். கோவை சரளா அவர்கள் கலக்கியிருப்பாங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜும் சரி, குரலும் சரி, வித்தியாசமா ஓஹோ அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பாங்க. அதெல்லாம் சரி, கலக்கியிருப்பாங்க, நல்லா இருக்கும். மொத்தத்துல 4 பாட்டு 4 ஃபைட்டு, இது கூட இளையராஜா பாடல் இருந்தா போதும், படம் சூப்பர் ஹிட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு இந்த படம். அதுவும் ஃபைட்டுனா சாதாரண ஃபைட் இல்லை. இந்த படத்துல ராம்போ ராஜ்குமார் அவர்கள் தான் சண்டை காட்சியெல்லாம் இயக்கியிருக்காரு. பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும், சண்டை காட்சியெல்லாம் சூப்பரா இருக்கும். அவர் பேர் சொல்ற மாதிரி இருக்கும், அருமையா இருக்கும். நல்லா பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், நல்லா இருக்கும் படம். நன்றி, வணக்கம்.